உங்கள் மொபைல் மூலம் சம்பாதிக்க வேண்டுமா? நன்மை என்ன, தீமை என்ன, உண்மை உறக்கச் சொல். நமது சேனலில் தெரிவிக்கப்படும் ஒவ்வொரு கருத்துகளும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு மட்டுமே. சேருவதும் சேராததும் உங்கள் விருப்பம். இதில் எந்தவித கட்டாயமும் இல்லை. வணக்கம் உண்மையான உறவுகளே. இன்னைக்கு நாம டெய்லி டாபிக்ஸ்ல 41வது நாள். இன்னும் எஸ்பிஓல விடுமுறை இருக்கு. இந்த விடுமுறைக்கு அடுத்தது நாம நார்மலா ஒர்க் பண்ண போறோம். அந்த கதை வேற. ஆனா இன்னும் வரும் மட்டும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லயும் சரி, ரொம்ப கவலைப்பட்டும் சரி, எல்லாருமே சில நபர்கள்லாம் இருக்காங்க. சில நபர்கள் சம்பாதிச்சிட்டோம், ஓகே, வந்தா வரட்டும், வரலன்னா விட்டுருவோம். சில நபர்கள் பணத்தை போட்டிருக்கும், அந்த பணம் திரும்ப பெற முடியுமான்னு. சில நபர்கள் நம்மளை நம்பி நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன பதில் நாம சொல்லணும். சேர்த்து விட்ட நபர்கள்கிட்ட கட்டின பணத்தை திரும்பி தாங்க தாங்க ரீஃபண்ட் சொல்றாங்களே, ரீஃபண்ட் எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கேள்வி மேல கேள்விகள் எல்லாமே போகுது. எஸ்பிஓல இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரியாதா? ஏன் முன்னாடியே இவங்க இதை பண்ணல? ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கலாமே? இவ்வளவு நாள் டிலே ஆகுது இதுக்கு? என்னோட லைஃப்ல இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். உலகத்துல 1000 கொடிய நோய் இருக்கு. எல்லா கொடிய நோய்க்கும் வீட்டுக்குள்ள மருந்து எடுத்து வைக்க முடியாது. அப்ப அது வீடா இல்ல மருந்து கடையா? ரெண்டுலையுமே கேள்வி உண்டாகிரும். அதே மாதிரிதான் ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு உருவாகினா மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு பதில் என்னன்னு தேட முடியும். பிரச்சனை, இந்த பிரச்சனை வருமா, அந்த பிரச்சனை வருமானா பிரச்சனையை தேடி நாம போனோம்னா கண்டிப்பா நம்ம கிட்ட அந்த நிம்மதி இருக்காது. பிரச்சனை எப்போ வரும் பார்த்துக்கலாம், அதுதான் நம்மளுடைய நிம்மதி. பார்த்துக்கலாம் என்ற தைரியம் மட்டும்தான் நம்மளோட நிம்மதி. அந்த நிம்மதியை யாருக்குமே விட்டு கொடுக்காதீங்க. நம்மளோட சுத்தி எவ்வளோ நெகட்டிவா பேசுவாங்க, எவ்வளவு வேணாலும் நம்ம பயப்படுற மாதிரியும் நம்ம அழுகிற மாதிரியும் எவ்வளவு வேணாலும் பேசுவாங்க. உங்களோட நம்பிக்கை என்ன? நீங்க எப்படி நம்புறது? ஒருத்தர் சொல்றத வச்சுதான் அதை நம்பலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்க முடியும். நீங்க சொல்றத வச்சு நம்ப வேண்டாம். எஸ்பிஓல இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கிற அனுபவத்தை வச்சு நம்புங்க, செயலை வச்சு நம்புங்க. அந்த நம்பிக்கை மட்டும்தான். எஸ்பிஓல இன்னைக்கு ஒரு டே சொல்றாங்க லீவுன்னு, ஆனா அது அதிக நாள் ஆகுது. அதுக்கு பிறகுதான் ரீஓப்பன் ஆகுது. ஓகே, அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், அதை வச்சுக்கலாம். ஆமா, இந்த செயல இது நடந்துச்சு. ஆனா அடுத்தது கண்டிப்பா அது ரீஓப்பன் ஆகும், கண்டிப்பா வித்ட்ரால் கொடுப்பாங்க. எந்த விதத்திலையும் லாஸ் இல்லை. எப்படி ரீஃபண்ட் பண்றது, எப்படி அமௌண்ட், எப்படி ஏதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்மளை சேர்த்து விட்டவங்க ஒவ்வொருத்தரையும் டார்ச்சர் பண்றோம். ஒன்று யோசிங்களேன், அந்த பணம் லாஸ் ஆகிட்டு இல்ல ஏதோ ஒரு விதத்துல செலவு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அதுதான் இந்த நேரம் பண்ணணும். நம்மளுடைய விதிகள் விளையாடுது. அந்த விளையாடுறதுக்கு இப்ப அந்த சதிகள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்க மாறணும். நம் சதிகள் மாறிட்டாலே நம் விதிகள் கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு பயன்தான் கொடுக்கும். கொஞ்சம் சைடு வாய்ஸ்லாம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனாலதான் இன்னொன்று ஒரு கமெண்ட் பார்த்தேன் நேற்று போட்ட ஒரு வீடியோவில். நம்ம வீடியோ போடுறதுக்கும் வெளியே இருக்க தம்ப்லைனுக்கும் எதிர்மறையா இருக்கு, அப்படி போடாதீங்கன்னு. அந்த மாதிரி யாருக்காவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்க எல்லாருக்குமே சொல்றது, நான் நல்லா நடக்கிறேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாருமே கேட்டு கூட பார்க்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் இறங்கி ஏறி நடந்தோம்னா எல்லாரோட பார்வையும் என்னுடைய பக்கம்தான். அதுக்கு பிறகுதான் உடம்புல என்ன இருக்கு, என்ன மருந்து கொடுக்க, அதுக்கு உள்ள போய் பார்த்தாதான் எல்லாருக்குமே தெரியும். பார்வை பயத்தை உண்டாக்கணும், பதில் தைரியத்தை உண்டாக்கணும். யூடியூபர்ஸ் உங்க எல்லாருக்குமே இந்த இதுதான் சொல்றது. இன்னொரு தடவை சொல்றேன், பார்வை பயத்தை உண்டாக்கணும், பதில் தைரியத்தை உண்டாக்கணும். பார்வை பயத்துல தான் நம்மளோட வீடியோக்கு உள்ள வருவாங்க. பதில் தைரியத்தோட தான் அந்த வீடியோவை முடிக்கும் போது அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நாம ஒரு விஷயத்த சொல்ல போறோம்னா முதல்ல அவங்க கேட்கணும். கேட்கறதுக்கு தயாராகிறது தான் அந்த தம்ப்லைன். ஸோ அதனாலதான் அதை மாற்றி அமைக்கலாமேன்னு சொன்னீங்க. மாற்றி அமைக்கிறதுக்கு இப்போ நல்லா இருக்கு நான் சொல்றேன்னு வைங்க. நல்லா இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா இவங்க எவ்வளவோ ஒரு சேலரி வாங்கிட்டாங்க, எவ்வளவோ ஒரு இன்கம் வாங்கிட்டாங்க, அதனால சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அதுதான் ஓகே. பல பேர் சொல்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஆனால்
நல்லா இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டா போதும், இவங்க ஏன் நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்லி உள்ள வருவாங்க. இல்ல என்னாச்சு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, இவங்க ஏன் நல்லா இல்லைன்னு சொல்லியும் உள்ள வருவாங்க. ஐயோ இனிமே நம்ம நல்லா இருக்கிறத நினைச்சோம், இனிமே நல்லா இல்லாம போயிருமோ இவங்க சொல்ற பாயிண்ட்டுக்காக அப்படியும் வருவாங்க. நிறைய விதங்கள் உண்டு. மனிதனின் எண்ணங்கள் எண்ணிக்கையே கிடையாது. மனித எண்ணத்திற்கு ஏற்ப பொதுச்சொல் மட்டும்தான் வைக்க முடியும். அந்த பொதுச்சொல் தான் இந்த தம்ப்நெயில். ஸோ அதனால இனிமே அந்த தம்ப்நெயிலை பார்த்து யூடியூபர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, நான் உள்ள கொடுக்குற கண்டென்ட்டை கண்டிப்பா அவங்க கரெக்டா கேட்கணும். அதனால தான் தவறா எடுத்துக்காதீங்க. எஸ்பிஓக்குள்ள பல வகையான கண்டிப்பா ஒரு வருமானங்கள் நார்மல் வர்றதுக்கு அப்டேட் இனிமே மிகவும் கொடுப்பாங்க. வாய்ப்புகள் உள்ளது. கொடுக்கும்போது நாம அதை தான் எல்லாருமே நாம இனிமே மறுபடியும் வேலை தொடர்ந்து பார்க்க தான் பார்க்க போறோம். போறோம். அந்த இன்னொரு கமெண்ட் வாய்ப்புகளுக்கு பார்த்தேன், நாம ஏற்கனவே எப்படி பேன் கார்டை வச்சு தயாராகலாம்னு 2 3 ஐடி போட்டிருந்தாலும் பொறுத்திருந்து சரி, பார்க்கலாம். 3 நன்றி ஐடிக்கு உறவுகளே, தாண்டி இருந்தா அடுத்த கண்டிப்பா அது வீடியோவில் பிரச்சனை. சந்திக்கலாம். ஒரு பேன் கார்டுக்கு 3 எஸ்பி ஐடியை தவிர அதை தாண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது பிரச்சனை. வேற பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நார்மலா இருக்கு. ஆனா ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான், ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி தான். பேன் கார்டோட பேர்ல தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். இது கண்டிப்பான ஒரு கண்டிஷன். இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இனிமே 40வது நாள் வீடியோவை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் சைடு வைஸ் அதிகமாகிட்டு. நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.